வா வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே தண்ணி அள்ளிட்டு வா முக்கியமான விஷயம்டா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பதிவு. அதாவது ஸ்டேஷனுக்கு நான் காலையில் அவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல சுமிக்கிட்ட வந்து நான் எப்பா வேணாப்பா எனக்கு உடம்பு சரியில்லை என்னை அலைய விடாத நீ வந்து இறக்கப்படுறவ தான் அப்படி இப்படின்னு சொல்லி மயக்க வருது கிறக்க வருது வண்டியில் விழுக போனேன் ஆக்சிடென்ட் ஆகுது என்னென்னமோ சொன்னேன். ஆனால் இறக்கமில்லாத கல் நெஞ்சக்காரி நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. நான் இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டில் லைவை போட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்க இப்போ தான் வந்து இறங்குறேன். உண்மையிலேயே அடுத்தவங்க பிரச்சனையில் கூட மன்னிப்பு கேட்டுட்டு இல்லைன்னா அவங்க நம்மளை மன்னிச்சு நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் கட்டின பொண்டாட்டின்னு ஒருத்தையும் கூட இருக்கா பாருங்க ஒரு கொடுசூரி இவகிட்ட இருந்தெல்லாம் மனுஷன் வந்து வாழவே முடியாது. இல்ல இல்ல என்னை அவன் ஒரு இதில் லாக் பண்ண பார்த்தா அவெல்லாம் நான் ஒரு இதில் லாக் பண்ணி விட்டுட்டேன். அதாவது வீடு கட்டுறதுக்கு தான் இவர் வந்து அப்பாட்டிக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு பொண்டாட்டிக்கு என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்டா முதல் கோலே சிக்ஸர் நான் அடிச்சேன். சார் இப்போத்தான் போன மாதம் நீ சொன்ன பாரு 1.5 டன் ஏசி 50,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கு, மிக்சி வாங்கி கொடுத்துருக்கு, பலசரக்கு ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கு. யூடியூப் காசு நான் தான் சார் உங்கள் சேனல் இல்லாமல் அனாதையாக இருந்தாங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பணம் எடுத்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். இன்னும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? 50 லட்ச ரூபா வீடை எழுதி கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அவங்களுக்குன்னு கொடுத்தாச்சு. என்னை அப்படியே வெறும் ஆளாக ரோட்டில் விடாத குறையா விட்டாங்க. ஒரு கட்டின பேண்ட் சட்டியோடு தான் சார் வந்தேன் அப்படின்னு. சரிப்பா அந்த அம்மா சொல்கிறேன் நியாயம் இருக்குல்ல, இந்த அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு போய் நீ வந்து வீடு வாசல் வாங்கி கொடுக்க போறியாம்ல எல்லாம் சரியாமல் நாங்கள் யார் வீடு கட்டுறோம்னு யார் சொன்னா? நான் சொன்னேன் என் வாயால் நாங்கள் கட்ட போகிறது நீ கட்ட போகிற. அதுலேயும் இவ என்ன கட்ட போறா? வீடு கட்டலை, ஸ்டுடியோ கட்ட போறா. இதைத்தான் ஆமாம் நான் அதையும் சொல்லிட்டேன். நான் அது போ இன்னொன்று என்னமா சொல்கிறேன், நான் இந்த வீட்டுக்கு 8,000 ரூபா வாடகைன்னு சொல்கிறேன். 10 லட்ச ரூபா ஒத்தியாது. இவளுக்கு யார் இப்படி நியூஸ்லாம் கொடுக்குறானே எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. 10 லட்சம் ஒத்தியா? என்கிட்ட கேட்டார் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றாரு. சார் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிறோம், வாடகையாக ஒத்தியாண்டாரு. வாடகை சார் 8,000 ரூபாண்டேன். 10,000 ரூபா நீங்கள் 10 லட்ச ரூபா ஒத்திக்கு இருக்கீங்கிறார். அது போக இங்கே வா, உனக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே நீ ட்விஸ்ட்டு எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுக்க மாட்டேனே. நாங்கள் வீடு கட்டலை, இவளோட பேரில் இருக்கிற இடத்துல பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங்கில் வந்து காம்ப்ளெக்ஸ் கீழே 2 கடை. ஒரு பக்கம் இவன் மசாலா எஸ்எஸ் மசாலா, இன்னொரு பக்கம் எஸ்எஸ் ஸ்டுடியோ. கீழ் போர்ஷன் ஃபுல்லாக மசாலா வியாபாரத்துக்கு, மாடியில் ஃபுல்லாக எஸ்எஸ் ஸ்டுடியோ. அங்கேயே டப்பிங் தேட்ரு, அங்கேயே வந்து நான் இப்போ லைவ் போடுறதுக்கு ஒரு இடம் எல்லாமே வச்சு நாங்கள் கட்ட போகிறோம். அப்போ அங்கே அவன் இன்னொரு கொஸ்டின் எழுப்புனான், இவர் எதுக்கு அங்கே போய் லைவ் போடுறாரு? இவர் தான் வந்து அதை கட்டி முடித்தோடனே குடும்பத்தோடு வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லி சொன்னார், அப்புறம் எதுக்கு அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸ்டுடியோவுக்கு எதுக்கு போகிறாருன்னா அவள் ஒரு கலைஞி, நான் ஒரு கலைஞன், 2 பேரும் யூடியூப்பில் இருந்தே உலகத்துக்கே தெரியும். நாங்கள் போடுற வீடியோக்கள் ஷார்ட்ஸு ரீல்ஸு அது எடுக்கிறதுக்கு அது இடம். நாங்கள் போடுற வீடியோக்கு அதுதான் எங்களுக்கு இது. நான் வீட்டில் வந்து இருந்துக்கிறேன், பகலில் பூரா வந்து ஸ்டுடியோவில் இருப்பேன். வாடகைக்கு தான் நான் இருக்கிறேன் ஒப்பந்தப்படி. ஆமா உண்மையிலே தான். இப்போ இவங்களுக்கே இவங்க இடத்துல இவங்க வீடு இது கட்டுறாங்களே, வீடு கட்டலை சாரி ஸ்டுடியோ கட்டுற இடத்துல நான் வாடகைக்கு போகிறேன். இவங்க யாரும் வேற ஆளை நம்பி கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா வந்து நல்லவரும் வருவாங்க கெட்டவரும் வருவாங்க. திடீர்னு ஒரு குடியாரி வருவேன், குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுவான். அப்போ பாலாவே வரலாம். பாலா வர்றதுக்கு தானே நீ வீடு இதே ஸ்டுடியோவே கட்டுற. அப்போ நீ தனிமரமாகவே வாழ போறியா கடைசி வரைக்கும்? இல்லை இல்லை, நான் இவங்களுக்கு இனிமேல் இந்த இவங்க ஒரு ஸ்டுடியோ கட்டுற வரைக்கும் இவங்க கூட இருந்துட்டு நான் விளைவிக்கிற போகிறேன். இவங்க ஸ்டுடியோவில் வந்து நைட்டு படுத்துக்கிருவேன். நைட்டு இல்லை, காலையில் வந்து நான் படுத்துக்கிருவேன். காலையில் வந்து ஸ்டுடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். நீ ஏப்பா எனக்கு குழப்புற? நைட் நேரம் போய் என் வீட்டுக்கு போயிடுவேப்பா. பின்னாடி என்ன சொல்லுவேன்? கட்டி முடிச்சது ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பொம்பளை நான் கல்யாணம் பண்ண முடியும்? பாதுகாப்புக்கு ஆம்பளை வேணும்ப, திருப்பாக்க கல்யாணம் பண்ணணும்ப, பேரம்பேத்திய பார்க்கணும். மெண்டல் மாதிரி பேசக்கூடாது. அங்கே நான் சொல்லி விட்டதுக்கு நான் பதில் பேசணும். தயவுசெய்து என்னை போட்டு குழப்பக்கூடாது. தெளிவாக பேசு. ஒரே வார்த்தை, அவங்க கூட தான் சார் நான் வாழ போகிறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1.5 வருஷமோ
இல்லை 1 வருஷமோ ஆகும். அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோடு போய் தான் நான் சேர போகிறேன். இவங்க இங்கே கட்டுறது வந்து வீடு கிடையாது, வீடு கிடையாது, வீடு கிடையாது, அது ஸ்டுடியோ. இவ்வளோ தான் என் மைண்டில் இருக்குது. உங்கள்கிட்டே நான் சொல்லிட்டேன், இனிமேல் நீ கட்ட போகிறது வீடு கிடையாது, ஸ்டுடியோ. அதை நீ மனசில் வச்சு பேசு எப்பயுமே. இனி எங்கே போனாலும் யார் கேட்டாலும் கோர்ட்ல இருந்தே உன்னை கூப்பிட்டு கேட்டாலும் இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அடுத்து வக்கீல்கிட்ட போறா. இப்ப என்ன நடந்திருக்கு நான் சொல்லவா? அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் செல்லாது. ஏன்னா வந்து நான் என்னோட உழைப்புல வாங்கியிருக்கேன், அதுக்குரிய ஆதாரம் நான் வச்சிருக்கேன். நான் சொல்றது அவன் நீ உழைப்புல வாங்கினதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உன் கூட இருக்க கூடாதான். சரி, அதுக்கு வந்து கோர்ட் மூலியமா டைரக்ஷன் போறானா. சரி, இதுதான் அடுத்த அது வந்து கட்டாயப்படுத்தி யாரோ கூட வாழ முடியாது, விருப்பப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு தான் நீங்க வந்து விவாகரத்து. அவர் ஐயா என்ன சொன்னாருன்னா, நீங்க விவாகரத்து கொடுங்க. அந்த அம்மாவே சொல்லிட்டாரு, ஒண்ணு நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாமா, இல்லை அவர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணுமா, நீங்கள் அவருக்கு விவாகரத்தை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ தொகையை கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவர் கோர்ட் மூலியமாக கொடுத்துக்குருவாரு, கோர்ட் மூலியமாக கொடுத்துக்குருவாருன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. இவ்வளோ அதுக்கு சம்மதம்ட்டா. வருமானத்தையும் வயசையும் வச்சு உன்னோட உடம்பையும் வச்சு அவங்க வந்து ஒரு ஜீவனாம்சம் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து அங்கே போய் என்ன பட்டண பொருத்தி போட்டிருக்கா, எனக்கு மாதம் 3 லட்சம் வருதான், இவளுக்கு 1.5 லட்சம் வேணுமா, நான் வந்து மீதி 1.5 லட்சத்தை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கிறலாமா. நான் கேட்டேன், எனக்கு 3 லட்சம் வருதுன்னு சொல்லி யார் சொன்னது சார்? என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து தர்றேன். யாரோ இவகிட்ட வீண் பொருளையை கிளப்பி விட்ருக்காங்க. 3 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வருதுன்னு. கடவுள் மேலே சத்தியமாக எனக்கு 3 லட்சம் வரல சார். என்னுடைய இது வரைக்கும் 60,000 ரூபாய் இஎம்ஐ மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு யூடியூப் வருமானமே 50 ரூபா தானே, அதையும் சொல்லிட்டேன். அது கட்டுறது இருக்கட்டுப்பா. இப்போ என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டாரு, நான் எடுத்துட்டு வந்து தர்றேன்ட்டு. மாதம் துண்டை கொடு, மாதம் மாதம் என்னுடைய வருமானத்தை நீங்களே பார்த்துக்கங்க. எதுக்கு மடியில் கிளம்புறதா தானேப்பா வழியில் போயும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் தர்றேன்ட்டு. அதை பார்த்துட்டு நாங்கள் இவ்வளோ தர சொல்லுவோம்னு சொல்லி ஸ்டேஷனில் சொல்ல போகிறாராம். அதுபடி நான் முடிவு எடுத்துக்கிறவன். என்ன இளநீ சாப்பிட்டதா? இல்லை இல்லை, அங்கே குடிச்சிட்டு உனக்காக அந்த இதை மாத்திரம் கொண்டு வந்தேன், குருத்த மாத்திரம். நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக. நான் ஒரே ஒரு ஆள் தான் இளநீ வாங்கினேன், அவளை கூட கூப்பிட்டு போய் இளநீ வாங்கி கொடுக்கல. நான் மாத்திரம் வர்ற வழியில் எனக்கு ரொம்ப தொண்டை தாகமாக இருந்துச்சு, தொண்டையெல்லாம் எரிஞ்சிச்சு. இந்த நேற்று நைட்டு சரக்கு அடிச்சேன்ல, தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குது. இவ காலையிலேருந்து ரத்த வாந்திடா, அதை சொல்லிடு. ரத்த வாந்தி எடுத்தத சொல்லிட்டியா? ரத்த வாந்தி எடுத்து இந்த மத்தியானம் இப்போ தயிர் சாதம். இப்போ இந்த காலையில் என்ன ஆகுது, கஞ்சியில் வந்து நான் தான் தயிர் ஊற்றி ஒரு பாக்கெட்டில் ஊற்றி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். இப்போ இந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் ஒரு சாப்பாடு. நான் கேட்குறேன், எங்கள் வீட்டில் அழகாக சாப்பாடு இருக்குது, இல்லைன்னா ஏதோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம்ல. 3 நாளாக சாப்பிடல, முந்தா நாள் சாப்பிட்ட பிரியாணி புரோட்டா, அதை சாப்பிட்டுட்டு சரக்கு அடித்தா என்னத்துக்கு ஆகும்? நைட்டு வாங்கிட்டு வந்த காடை அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. ஏன் இப்படி உடம்பை போட்டு நாய் மாதிரி கெடுத்துக்கிற? கூட இருக்கிற உனையாவது பாதுகாக்கலான்னு பார்த்தா அதுக்கு முடியாது போல். சரி, இப்போ என்ன நான் பேச்சுவார்த்தை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன்னா, என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு ஐயா. நான் எடுத்துகிட்டு வர்றேன்ட்டேன். அதை பார்த்துட்டு மாதம் மாதம் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு உங்களுக்கு ஒரு தீர்ப்பை நான் தர்றேன். எவ்வளோ உங்களுக்கு வருமானங்கிறத நான் வாயால் சொல்லி பார்த்தேன், அவர் நம்பலை. அவன் 3 லட்சங்கிறா, நான் வந்து 50,000ங்கிறேன். இதில் எது உண்மை எது பொய்யுங்கிறத ஸ்டேட்மெண்ட்டு தான் நிரூபிக்கும். அதனால் எழுத்துப்பூர்வமாக என்ன இருக்குதோ அதை கொண்டுக்கிட்டு வாங்க. ஏடிஎம் கார்டை கேட்டார், இங்கேயே கூட மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலான்னு சொல்லி. ஐயா, ஏடிஎம் கார்டை நான் எடுத்துகிட்டு வரல, கடவுள் மேலானே நான் கொண்டுக்கிட்டு போகலை. அதனால் வந்து நேரடியாகவே பேங்க்லேயே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு கொண்டு வந்து தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ மாதம் கொடுக்க சொல்கிறத நான் கொடுக்குறேன். அதுக்கு மேலே அவங்க கோர்ட்டுக்கு போகட்டும், நான் அவங்க கூட இருக்கிறது. என்னது கோர்ட்டுக்கு தான் போய் ஜீவனாம்சம்ங்கிறத வந்து கோர்ட்டு தான் சொல்லணும். ஜீவானம்சம் சொல்றது வந்து கோர்ட்டுப்பா. தற்சமயத்துக்கு இப்போ கேட்குறாரு, எனக்கு மாதம் மாதம் ஒரு பணமே தர்றதில்ல, சும்மா 3,500 ஏசி. அதெல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே ஒரு குடும்ப தலைவன் வாங்கி கொடுக்கறது தான். செலவுக்குன்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு? மாதம் மாதம் என்ன ஒரு 3 ரூபா 5 ரூபா பலசரக்கு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டா சரியா போச்சா? எனக்குன்னு ஃபிக்ஸடாக ஒரு தொகையை தாங்கங்கிறா. இப்போ அதுதான் பிரச்சனையே.
ஒரு பொண்டாட்டி புருஷனை இப்போ பாத்துக்கிறது நான் வந்து எந்த முடிவையுமே வந்து நான் சொல்லலை. கோர்ட் மூலியமா போய் பாத்துக்கோ வா, வக்கீல் வச்சு போடு. சாயங்காலமாக நான் வர்றேங்க, வரும்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றேன், இல்லைன்னா நாளைக்கு வர்றேன். நான் இங்கே வேறு ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்காங்களே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இவ போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருப்பா கட்டுற மாதிரி. ஆமா, வேற வேலை இல்லையா அவங்களுக்கு? இதான் போடப்பா. நான் வர்றதுக்கு முன்னாலே அவன் அங்கே தான் இருந்தேன். உட்காந்து எல்லா கதையும் சொல்லியிருப்பா. நான் எங்கள் வீட்டில் வந்து பப்புவை விட்டுட்டு திருப்பி இங்கேருந்து அங்கே போனேன். அதுக்குள்ளே அவள் ஸ்டேஷனில் போய் 1/2 மணி நேரமாக உட்காந்துருந்தா. 1/2 மணி நேரத்தில் என்னென்னலாம் திரிய பூர்த்தி போட்டான்னு தெரியல. நான் கேட்குறேன், இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லையே. நான் தான் சொன்னேன், அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கணும்னு. யார் அவங்க மகன் பிரச்சனையா அப்படின்னு அவரே கேட்டார். அப்போ இவ சொல்லியிருக்கா ஆல்ரெடி. ஆமாம், அங்கே அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. சரி ரைட்டு, அது நம்மளுக்கு தேவையில்லாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டு அப்படி இப்படிங்கிறதுக்கு நான் சம்மதிக்கவா வேணாமா? கோர்ட்டு மூலியமாக பார்த்துக்கப்போ கோர்ட்டில் கொண்டு போய் கூட நீதிமன்றம் சொல்லட்டும். நீ சட்டம் தான் தீர்மானிக்கும். சரி, உன்னோட வருமானம், உனக்கு மாசான நீ எவ்வளோ இஎம்ஐ கட்டுற, உன்னோட மெடிக்கல் இதுக்கு எவ்வளோ மாச செலவு, இது போக இருக்கக்கூடிய வருமானம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் கொடுத்து வேற ஆளாக தான் வந்திருக்க. ஜீவன அம்சம் அப்படின்னா குடும்ப தலைவரை பார்க்கணும், இல்லைன்னா அதுக்குரிய ஜீவன அம்சத்தை தான் கொடுக்கணும். என்ன வரவா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆளுக்கால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியல. அப்படி கிடையாது, இவ போய் சொன்ன இடம் அப்படி. நாங்க அவங்க சொன்னது தற்சமயத்துக்கு நாங்க ஒரு தீர்வு சொல்றோம்டாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார் சொல்லிரு நீ. சரி ரைட்டு விடு. இதுக்கு நான் வந்து அவ விடுற மாதிரி தெரியலப்பா, போட்டு இழுத்துக்கிட்டே போறா லப்பரா. எனக்கு ஏற்கனவே இருக்கிற மன உளைச்சல் பத்தாதுன்னு சொல்லி இவ வேற எனக்கு சேர்ந்து சும்மா டார்ச்சரை கொடுக்குறா. இது எதில் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கா. உன்னையும் ஜெயிக்க விடக்கூடாதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறான், 2 பேரும் தான் போடுறான். அப்போ அது ஓவர்மானம் ஆகுமா? ஆகாதுல. அதை போய் சொல்ல வரது யூடியூப்ல உட்காந்து போடுறேன். இந்த கல்வி கல்வி இன்னொன்று ஒரு பெரிய ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டா தெரியுமா உங்களுக்கு? அவளை வச்சு தான் நம்ம கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறோமா? விளக்குமாறு பிஞ்சு போயிடும். எழுதி கொடுத்துருவா சொல்லு, 3000 போய் எழுதி கொடுப்பான். சரி, இப்போ நான் தற்சமயத்துக்கு என்ன தெரியுமா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவளை வச்சு இனிமேல் நம்ம பேசக்கூடாது, கண்டென்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி தான் எழுதி கொடுத்துருக்கேன். அவன் என்ன எழுதுனா நான் பார்க்கலையே. அப்புறம் பார்க்காம என்ன புடுக்குற வேலை பார்த்துட்டு வந்த நீ? எங்க 2 பேரும் பேசக்கூடாதுங்க, இனிமே இவ பேசினா இவ மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நீ சொல்லணும். என்னைய கல்வி கல்வி ஊற்று, நான் உன்னைய கல்வி கல்வி ஊற்றுறேன். நான் அவன் என்ன எழுதுனானே பார்க்கலையே. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போனியா? ஏதாவது விற்கிதுன்னு வாங்கி திங்கிறதுக்கு போனியா? என்ன எழுதியிருக்காங்க படிக்கணும், போட்டோ எடுக்கணும், இதெல்லாம் தெரியாதா உனக்கு? சரி, என்னன்னு பாரு. சரிப்பா, நான் எதாக இருந்தாலும் வந்து பேசிக்கிறேன் 6 மணி லைவில். நன்றி, வணக்கம், பாய்.